அவங்க ரிட்டன்ஷன்லேயே கலக்கிட்டாங்களேங்க. 5 மேட்ச் வின்னர்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அவங்க டீமுக்கு. அது இல்லாமல் எடுத்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ட்ரெண்ட் போல்ட் 12.5 கோடிக்கு ஒரு மேட்ச் வின்னர். அந்த டீமே பார்த்தா மொத்தமாகவே மேட்ச் வின்னர்ஸாக இருக்கு. மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் அல்லா கசன்ஃபர். நிறைய பேருக்கு தெரியாது, அன்னோன் கமாடிட்டி, பட் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்க. நீங்க பாருங்க, நான் அவரை பத்தி பேச விரும்பல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்டர் என்னன்னா, தீபக் சகாரை வந்து மோதினாங்க பாருங்க ஆப்ஷன்ல. அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் திங். அவர் நிறைய இன்ஜரி கான்சர்ன் இருக்கு. லாஸ்ட் இயரே அவர் பெருசா விளையாடல. நியூ பால்ல ட்ரெண்ட் போல்ட்டோட காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலர் தான் தீபக் சகார். ஸோ விச் மீன்ஸ் 1 ஓவர் ஆஃப் பும்ரா, 3 ஓவர் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட், 2 ஓவர் ஃப்ரம் தீபக் சகார். 6 ஓவர் இவங்க 3 பேர் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளே எந்த டீமால மினிமம் 60-65 அடிக்க முடியுமான்னு சொல்லுங்க. டிம் டேவிட் உங்களுக்கு போயிட்டா கூட, டிம் டேவிட் வந்து 1 டைமென்ஷனல் பிளேயர் which is just a batsman. அந்த லைக்லி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஜாக்ஸ் வந்துட்டார்ல, மிடில் ஆர்டர்ல நம்பர் 5 ஆள்னா கூட அந்த ரன் ஸ்கோரிங் கெப்பாசிட்டியை டாப்ல அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வில் ஜாக்ஸ். சூப்பர் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பிளேயர் போனா அவருக்கு பேக்கப் பிளேயர்ஸ் என்ன அழகா எடுத்திருக்காங்க. அதனால தான் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கிரிக்கெட்டை கரைச்சு கொடுத்த மாதிரி டீம் எடுக்கிறாங்க பாருங்க. ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணா அவனுக்கு பேக்கப் பிளேயரும் ஒரு பலம் வாய்ந்த பிளேயரா எடுக்கிறாங்க. மும்பை ஃபென்டாஸ்டிக் ஒர்க் இன் தி ஆக்ஷன். ஒரு திலக் வர்மா, ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு குணால் பாண்டியா, ஒரு சூரியகுமார் யாதவ், இவங்களெல்லாம் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸா வளர்ந்தது யாரால? மும்பை இந்தியன்ஸ் தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐபிஎல்னால வந்து வேர்ல்ட் கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட்லாம் பாழாயிடுச்சுன்னு. நோ, ஐபிஎல் மூலமா இந்தியன் கிரிக்கெட் பெனிஃபிட் தான் இருக்கு. ஃபைவ் டைம் சாம்பியன், போன வாட்டி நிறைய சர்ச்சைக்குள்ளான ஒரு டீம், எந்த டீம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? மும்பை இந்தியன்ஸா? இந்தியன்ஸான்னு கேட்காதீங்க, அவங்க தான். அவங்க தானே? அவங்க தான். அவங்க ரிட்டன்ஷன்லேயே கலக்கிட்டாங்களேங்க. 5 மேட்ச் வின்னர்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அவங்க டீமுக்கு. ஓகே. அது இல்லாமல் எடுத்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ட்ரெண்ட் போல்ட் 12.5 கோடிக்கு ஒரு மேட்ச் வின்னர். அந்த டீமே பார்த்தா மொத்தமாகவே மேட்ச் வின்னர்ஸாக இருக்கு. இந்த டீமை பற்றி நம்ம என்ன சொல்லணும்? ஸ்ட்ரைட்டாகவே எப்படி சிஎஸ்கே டாப் ஃபோர் சொன்னோமோ இவங்களும் டாப் 4 குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு டீம் பிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷன்ல ட்ரெண்ட் போல்ட்டை தவிர யாரையுமே அவங்க பிக் பண்ணல, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஆகாஷ் அம்பானி ஓனரு எழுந்துட்டேன் இதோ வரேன்னு சொல்ற மாதிரி முதல்ல எல்லாரையும் ஓட விட்டு தலைமையிலேயே ஒன்று பின்னாடி வந்து வச்சாரு. எப்போதுமே ஆக்ஷன்ல மிச்சர் சாப்பிட்டுட்டே இருக்கிற டீம் சென்னை அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த வாட்டி நிறைய மிச்சர் மும்பை தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க முடியும். டே 1ல அவங்க நிறைய அமைதியா இருந்தாங்க. பட் டே 2 பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேலண்ட் எடுக்கணுமோ செமையா எடுத்தாங்க. அதுல வந்து மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஆப்கானிஸ்தான் அந்த ஸ்பின்னர் அல்லா கசன்ஃபர். நிறைய பேருக்கு தெரியாது, 4.80 crores அன்னோன் கமாடிட்டி, பட் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்க. நீங்க பாருங்க, நான் அவரை பத்தி பேச விரும்பல. இந்த ஐபிஎல்ல ஒரு கலக்குவார் இவரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் என்னன்னா மிச்சல் சாண்ட்னர் வந்து சென்னை வந்து ரொம்ப வருஷமா அவருக்கு ஐடியே வச்சிருந்தாங்க, ஆனா வாய்ப்புகளே கொடுக்கல. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஸ்லாட் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஃபில் அவங்களுக்கு. ஜடேஜா அவருடைய கடைசி கேம் சிஎஸ்கேக்கு ஆடுற வரைக்கும் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு இங்கே வேலையே கிடையாது. நான் கூட நினச்சேன் சாய் கிஷோரை பிக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க போல, விச் இஸ் வெரி கிளியர். ஜடேஜா தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை பார்க்க போகிறோன்றதுல முடிவாக இருப்பாங்க. சிஎஸ்கே பற்றி நம்ம பேச வேணாம். இந்த அல்லா கசன்ஃபருக்கு பேக்கப்பாக மிச்சல் சாண்ட்னர் எடுத்திருக்காரு. மிச்சல் சாண்ட்னரை பற்றி நம்ம எதுவுமே பேசவே வேணாம். அந்த வாங்கடே ஸ்டேடியம்ல அந்த விக்கெட்ல சாண்ட்னர் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டர்ன் அண்ட் பவுன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு அல்லா கசன்ஃபருக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மிச்சல் சாண்ட்னர், விச் மீன்ஸ் ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஃபாரின் ஓவர்சீஸ் 2 ஸ்லாட் பியூட்டிஃபுல்லா ஃபில் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல சர்ப்ரைஸா என்னதான் தீபக் சகர் சார். என்ன ஸ்ட்ராட்டஜியில தீபக் சகரை வந்து மும்பை வந்து பிக் பண்ணாங்க சார்? கிட்டத்தட்ட 9.25 crores சார். சொல்றேன். தீபக் சகரோட கிரேட்டஸ்ட் யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க? யூஎஸ்பி. நியூ பால்ல ஸ்விங் பண்ணி ரன்னு கொடுத்தா கூட விக்கெட் எடுப்பாரு பவர் பிளேல. ஸோ 6 ஓவர்ஸ்ல பும்ரா வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஓவர் போடுவார். ஏன்னா அவர் வந்து மிடில்லையும் போடணும், டெத்லையும் போடணும். ட்ரெண்ட் போல்ட்டோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா டெத் இல்ல, நியூ பால்ல.
ஸோ அப்போ நியூ பால்ல ட்ரெண்ட் போல்ட்டோட காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய bowler தான் தீபக் சகார். ஸோ விச் மீன்ஸ் 1 ஓவர் ஆஃப் பும்ரா, 3 ஓவர் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட், 2 ஓவர் ஃப்ரம் தீபக் சகார். 6 ஓவர் இவங்க 3 பேர் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளே எந்த டீமால மினிமம் 60-65 அடிக்க முடியுமான்னு சொல்லுங்க. ரீஸ்டாப்லி வேற இருக்கா? ரீஸ்டாப்லி இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரீஸ்டாப்லி. நல்ல போலரு, அவரும் ஸ்விங் பண்ணக்கூடிய போலரு. இவங்க சென்னையும் மும்பாயும் தாங்க நான் பார்க்குறேன். ஐபிஎல் ஆரம்பித்த காலத்தில் இந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஹோம் கண்டிஷன்ஸுக்கு. இவங்க 2 பேரையும் அதில் அடிச்சிக்கவே முடியாது. இவங்க பேட்டிங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா இன்வெஸ்ட்லாம் பண்ணவே இல்லையே சார். எதுக்குங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓப்பனரு, அவரோட ரயன் ரிக்கில்டன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பன் பண்ண போறாரு. 1 டவுன் உங்களுக்கு இவரு நம்ம திலக் வர்மா, ஸ்கை நம்பர் 4, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. முடிஞ்சு போயிடுச்சு. இந்த பேட்டிங் லைன் அப் வச்சுன்னு இவங்க வேற யாரு உங்களுக்கு இன்னும் பேட்ஸ்மேன் வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனா பேக்கப்க்கு நமந்தீர் இருக்காருல, உங்களுக்கு 5.2 crores. வில்ஜாக்ஸ் ஓபன் பண்ணலாம், ரயில் ரிக்கில்டன் இல்ல வில்ஜாக்ஸும் ஓபன் பண்ணலாம். சூப்பர் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பிளேயர் போனா அவருக்கு பேக்கப் பிளேயர்ஸ் என்ன அழகா எடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்கெல்லாம் ஒரு கிரிக்கெட்டை கரைச்சு குடிச்ச மாதிரி டீம் எடுக்கிறாங்க பாருங்க. ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவனுக்கு பேக்கப் பிளேயரும் ஒரு பலமாய்ந்த பிளேயரா எடுக்கிறாங்க. மும்பை ஃபென்டாஸ்டிக் ஒர்க் இன் தி ஆக்ஷன். இப்போ இதுல சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? எந்த ஒரு பிக் சர்ப்ரைஸா இருந்தது உங்களுக்கு? ராபின் மின்ஸ் 65க்கு அவங்க போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ராபின் மின்ஸ் ஜார்க்கண்ட்ல இருந்து வராரு. ஒரு செம்ம ஹிட்டர் ஆஃப் த கிரிக்கெட் பால், விக்கெட் கீப்பர் வேற. ஸோ ராபின் மின்ஸ் நான் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வராரு. அவரோட பிக் வாஸ் அ சர்ப்ரைஸ். அண்ட் வேற எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இவங்க டேலண்ட் ஸ்கவுட்டை கரெக்டாக பயன்படுத்துவாங்க, ஓவர்சீஸ் ஸ்லாட்டை கரெக்டாக ஃபில் பண்ணுவாங்க, அண்ட் டொமஸ்டிக்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. வெல் ஆயில் மிஷின் நான் தான் சொல்லிட்டேன், டாப் 4ல இவங்களையும் போட்டுக்கோங்க சிஎஸ்கேவோடன்னு சொல்லி. அர்ஜுன் டெண்டுல்கர் 30 lakhs எடுத்திருக்காங்க. அது சொல்லிடுறேன். அந்த முதல் பேரை விட்டுருங்க, அர்ஜுன்றது. அந்த பக்கம் 2வது வருது பாருங்க பேரு, தெண்டுல்கர். அதுக்காக அந்த 30 லட்சம் டீமோட இருக்கட்டுமேங்க, கத்துக்கிட்டோம். சின்ன பையன் தான், யங்ஸ்டர், 24 வயசு. ஒரு ட்ரெண்ட் போல்ட் கிட்ட பல வித்தைகளை கத்துக்கலாம் அர்ஜுன் தெண்டுல்கர். ஸோ அர்ஜுன் தெண்டுல்கர் எப்பயுமே மும்பை இந்தியன்ஸ்ல இருப்பார். அது ஒரு கனெக்ட், அது சச்சினோட கனெக்ட் வித் மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பையனுக்கு கண்டிப்பா. அதுக்காக நான் தெண்டுல்கர் புஷ் பண்ணி என் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பேசல. தெண்டுல்கர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜாம்பான். அர்ஜுன் தெண்டுல்கர் ஒன்றும் சாதாரண போலர் கிடையாது. இந்த வருஷம் கோவாக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு ப்ரோவா போயிட்டு ரஞ்சி டிராஃபிலையும் சையத் முஸ்டாக் அலிலையும். ஸோ அதனால அர்ஜுன் தெண்டுல்கர் 30 லட்சத்துக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் பேஸ் பிரைஸ்ல கிடைக்கணும், எந்த மேனேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லுவாங்க ஈஸ்வர்? இப்போ நிறைய இவங்க லோக்கல் டேலண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நிறைய பயன்படுத்திட்டே இருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தையை மும்பை இந்தியன்ஸ் கரெக்டா பயன்படுத்திருக்காங்கல்ல? கண்டிப்பா. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே ஓவர் தி இயர்ஸ் பாத்தீங்கன்னா டேலண்ட்டை பிக் பண்றது தான். ஒரு திலக் வர்மா, ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு குணால் பாண்டியா, ஒரு சூரியகுமார் யாதவ், இவங்களெல்லாம் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸா வளர்ந்தது யாரால? மும்பை இந்தியன்ஸ் தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐபிஎல்னால வேர்ல்ட் கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட்லாம் பாழாயிடுச்சுன்னு. நோ, ஐபிஎல் மூலமா இந்தியன் கிரிக்கெட் பெனிஃபிட் தான் இருக்கு. இதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியான ஒரு டீம் எடுக்கும் போதே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அங்கத் பவா 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்களே, அந்த பிளேயர் நல்லா பண்ணாருன்னா அடுத்தது ஒரு இந்தியாவுக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்ட் கிடைக்கிறாருல்ல. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இருக்காங்க தவிர, கிரிக்கெட் மூலமா சாம்பியன்ஷிப் வின் பண்ணாலும் அவங்க மூலமா எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் ப்ரமோட் ஆகி இந்தியாவுக்கு ஆடுறாங்கன்றதை மட்டும் பாருங்க. ஓவராலா டாப் 4 போயிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. 100%. ஆவரேஜா இவங்க செலக்ட் பண்ண இந்த பிளேயர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஆன் கிரவுண்ட்ல? இவங்களை ஆவரேஜ்னே சொல்ல வேணாம் ஈஸ்வர். இட்ஸ் அ வெரி குட் டீம். புரியுதுங்களா? எல்லாமே ப்ரூவன் கமாடிட்டி, ப்ரூவன் கிரிக்கெட்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ரு என்னன்னா, இவனை தீபக் சகாரை மோதினாங்க பாருங்க ஆக்ஷன்ல. அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் திங். ஏன்னா சென்னை அவனை விடுறதுக்கு மனசே கிடையாது. ஏன்னா சென்னைக்கு தீபக் சகாரோட பொட்டன்ஷியல் தெரியும். பட் அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ், வாங்கடே ஸ்டேடியம்ல அண்டர் லைட்ஸ், தீபக் சகாரோட ஸ்விங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அவனை மோதி அந்த அமௌண்ட்டுக்கு எடுத்தாங்க பாத்தீங்களா? அவர் நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. லாஸ்ட் இயரே அவர் பெருசா விளையாடல. அது ஒரு ப்ராப்ளம் தான். ஹோப் இந்த இயர் ஒரு 14 மேட்ச் ஆடுவார்னு நினைக்கிறேன் தீபக் சகார். ஏன்னா எப்பயுமே ஆம்ஸ்ட்ரிங் அவருக்கு வீக்கு, காஃபும் வீக்கு. இந்த வாட்டி ப்ராப்ளம் இல்லாம நல்லபடியா ட்ரைன் பண்ணி வந்திருந்தாருன்னா 14 மேட்சஸ் ஆடினாங்கன்னா
மும்பைக்கு அந்த வாங்கடே ஸ்டேடியம்ல 7 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஷியூர் ஷாட் வித் ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அண்ட் தீபக் சாகர். இவங்களோட பிக் ஓவராலா எப்படி இருக்கு? வெரி குட் டீம்னு சொல்லிட்டேன். 2 டீம் சிஎஸ்கே ஒரு டாப் 4 காம்பினேஷனு. சிஎஸ்கே கிட்ட நான் சொன்னது எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் இல்லைன்னு சொல்லி, சாரி எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஃபயர் பவர் பேட்டர் இல்லைன்னு சொன்னேன். இவங்க எல்லா பேசஸும் கவர்டு. இவங்க டாப் 4க்கு 100% குவாலிஃபிகேஷன் ஷியூர். ஏன்னா டிம் டேவிட் மாதிரி ஒரு பிளேயரையும் விட்டுருக்காங்க. அந்த ஸ்லாட்டை யார் ஃபில் பண்ணுவா சார்? டிம் டேவிட் உங்களுக்கு போயிட்டா கூட, டிம் டேவிட் வந்து 1 டைமென்ஷனல் பிளேயர் விச் இஸ் ஜஸ்ட் அ பேட்ஸ்மேன். அந்த லைக்லி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஜாக்ஸ் வந்துட்டார்ல, மிடில் ஆர்டர்ல நம்பர் 5 ஆள்னா கூட அந்த ரன் ஸ்கோரிங் கெப்பாசிட்டியை டாப்ல அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வில் ஜாக்ஸ். அப்ப அவர் மேல வரும்போது ஹர்திக் வந்து கீழே வந்துருவாரு, அந்த ரோலை அவர் பண்ணிப்பாரு. பேட்டிங் லைனப்ப நம்ம யாராலையுமே டிசைட் பண்ண முடியாது ஈஸ்வர் ஆஸ் த டோர்னமெண்ட் கோஸ். ஏன்னா பேப்பர்ஸ்ல இவரை 11ல போடலாம், இதுல போடலாம், 12 and 13ல போடலாம்னு சொல்லுவோம் தவிர அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் தான். பட் ஓவராலா இந்த 25 பிளேயர்ஸ் பண்ணக்கூடிய வேலை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வெரி குட்.